வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு 10 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு பூண்டு செவந்த உடனே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். நான் பருப்பு சட்டியில் தான் கடைஞ்சிருக்கேன். இது இந்த மாதிரி கடைஞ்சி நம்ம சாப்பிட்டா தான் இந்த தக்காளி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.